அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு சிறப்பான ஒரு ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய ஜாதகத்தை தான் அதில் பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆளும் துலா லக்னம் காட்டப்பட்டுள்ளது. அதுலேயே சுக்கிரன் உட்கார்ந்து ஆட்சியை அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மிக சிறப்பான அமைவு அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதன் மறைவு ஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து உட்காந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி பெறுவது மாளவிய யோகத்தை உருவாக்குது. சனியும் புதனும் 12ஆம் வீட்டில் இணைஞ்சிருப்பது மறைமுக திட்டங்களை தீட்டுவதில் ரகசியங்களை காப்பதில் வல்லமை படைத்ததாக அறியப்படுது. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 12ஆம் வீடான கன்னிராசியில் சூரியன் புதன் சனி 3 முக்கிய கிரகங்கள் இணைந்து அமர்ந்திருப்பது அவருடைய மறைமுக செயல்பாடுகளை குறிக்குது. அரசியலுக்குரிய சூரியனும் தந்திரத்துக்குரிய புதனும் நிர்வாகத்துக்குரிய சனி இணைஞ்சிருப்பது எதிரிகளுக்கு தெரியாமல் காய் நகர்த்துவதில் இவர் மிகப்பெரிய மேதையாக இருப்பார். மறைவிடத்துக்குரிய அதிபதிகள் மறைவிடத்திலே அமையும் போது ஒருவருக்கு எதிர்பாராத உயர்வையும் எதிரிகளை வீழ்த்தும் பலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் வந்திருப்பது ஜாதகரை அஞ்சாத நெஞ்சம் கொண்டவராகவும் இராணுவ ரீதியான முடிவுகள் எடுப்பதில் உறுதியானவராகவும் இந்த மாற்றும். ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது இக்கட்டான சூழல்கள் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படும் மன வலிமையை இவருக்கு தருது. இவருடைய ஜாதகத்தில் மிக சிறப்பான யோகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்வதால் இந்த மாளவிய யோகம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். வசீகரமான ஆளுமை, ஆடம்பரமான வாழ்க்கை, மக்களிடையே பெரும் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கஜகேசரி யோகம் அமைஞ்சிருக்கு. குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருப்பது இந்த யோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். யானையை போன்ற பலமும் சிங்கத்தை போன்ற தைரியமும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளை எளிதில் வீழ்த்தும் ஆற்றல் மற்றும் நீண்டகால புகழை வெற்ற கொடுக்குதுன்னு சொல்லலாம். தர்ம கர்மாதிபதி யோகம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 9ஆம் இடத்து அதிபதி புதன் மற்றும் 10ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ஆகியோர் தொடர்பு அல்லது வலுவான நிலைப்பாடு இருக்கும்பொழுது இந்த யோகம் அமையுது. ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுவது கர்மஸ்தானத்திற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். 6, 8, 12 மறைவு வீடுகளில் அதிபதிகள் மறைவு இடங்களிலே அமர்வது இந்த யோகத்தை தரும், அதாவது விபரீத ராஜ யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் குரு அமர்ந்து லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோக பலத்தை கொடுக்குது. எந்த மாதிரியான நோய்வாய்ப்பட்டாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை குரு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான ஒரு ஜாதக அமைவு, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம், இன்னும் பல மாளவிய யோகம், அது கஜகேசரி யோகம், இன்னும் பல யோகங்கள் இருப்பதனால தான் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் நோய் பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து அவர் மீண்டு வந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். லக்னத்திலே லக்னாதிபதி அமர்வது மற்றும் லக்னத்தை குரு பார்ப்பது போன்ற மிகச்சிறந்த யோக பலங்கள் இந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் தப்பிச்சு வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம். இப்படி பல யோகங்களை அமைந்த இவருடைய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்த்தோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.